ஏடிஎம்கே பாஜக கூட்டணியினுடைய ட்ரம்ப் கார்டு அண்ணாமலை தான். அண்ணாமலை கீழே இறங்கி வேலை பண்ணினான்னு சொன்னா அந்த அலைக்கு எதிராக வேற யாருமே நிற்க முடியாது. தமிழக மக்கள் டிஎம்கேய என்னைக்குமே மனமோந்து ஆதரித்து வாக்களித்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட போயாச்சு சொன்னா விஜய்க்கு அவருடைய கோர் ஓட் பேங்கை இழக்கக்கூடிய இன்னொரு அபாயம் ஏற்படும். இது விஜய்க்கு ஒரு மோசமான காலம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வச்சு கழுத்துட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியையே தோற்கடிப்பதற்கு இவங்க தயாராட்டாங்க டிஎம்கே காரங்க. டிஎம்கே காரங்களை தோற்கடிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தயாராகி விட்டது. ஏன்னா தனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி வீசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை டிஎம்கே தலைமை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தென்னவன் மீடியா நேயர்களே வணக்கம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் பல வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆதரவாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பல சந்திப்புகளில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சந்திக்க போகிறவர் திரு வாசுதேவன். அவர் ரொம்ப அரசியலில் வித்தகர். அவர்கிட்ட பல பதில்களை நம்ம கேட்டு பெறுவோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சில நாளைக்கு முன்னாடி குஷ்பு அண்ணாமலையை பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. அதாவது பாஜகங்கிறது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நம்ம நினைக்க கூடாது. அது உண்மையா தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எதுக்கு இப்படி அண்ணாமலையை பத்தி ஒரு கருத்து அவங்க தெரிவிக்கான காரணம் என்ன? உங்க கருத்து என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல? இதுக்கு நான் முதல்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை கண்டம் பண்ணி தான் பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு பேசணும்னு சொன்னா, அதாவது பத்திரிகையாளர்களுக்கு முன்னால எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்மளுடைய வார்த்தைகளை அளந்து தூக்கி நிறுத்தி தான் பேசணும். ஜஸ்ட் லைக் தட் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கொட்டிடக்கூடாது. அதாவது டிஸ்கஷன் இஸ் பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர் அப்படிம்பாங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பேசுவது, பேசாமல் இருப்பது, கேள்விகளை கேட்டும் பதில் சொல்லாமல் தவிர்ப்பது, இதெல்லாம் கூட ராஜதந்திரம் தான். அது ஏன் அவங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு குஷ்புனுடைய அந்த பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. எல்லா கட்சியும் பார்த்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கூட உங்களுக்கு அந்த விவேகம் வரலையே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணாமலையினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, மற்றவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியுமா? எதுக்கு நீங்க தமிழிசை கட் ஆஃப் டேட் வச்சுக்கிறீங்க, கட் ஆஃப் பர்சனா வச்சுக்கிறீங்க? அதுக்கு முன்னால பொன் ராதாகிருஷ்ணனோ, சிபி ராதாகிருஷ்ணனோ, அதுக்கு முன்னால ஏன் இவரை கூட வச்சுக்கலாமே. இதுக்கு முன்னால யாரெல்லாமோ இருந்தாங்களே, அவங்க யாராவது ஒரு பேரை வச்சுக்கலாமே. நீங்க எல் கணேசன், இல்ல எல் கணேசன், அதுக்கு முன்னால அவரோட பேரை மறந்து போச்சு. RSS காரர் அவர் பேர் மறந்தேன். ஓகே, ஜனா கிருஷ்ணமூர்த்தியில இருந்து ஆரம்பிச்சது. ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ஆமா, ஜனா கிருஷ்ணமூர்த்தியில வச்சுக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா சார்? ஒரு விஷயம், இவங்களுக்கு ஒன்னும் பொறாம, உங்களுக்கு ஓகே, பொறாம இருந்து நீங்க எதனாலும் சாதிச்சீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். ஒண்ணுமே சாதிக்கல, பொறாமையை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கீழே இறக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ட்ரம்ப் கார்டு, ஏடிஎம்கே பாஜக கூட்டணியினுடைய ட்ரம்ப் கார்டு அண்ணாமலை தான். அண்ணாமலை கீழே இறங்கி வேலை பண்ணினான்னு சொன்னா அந்த அலைக்கு எதிராக வேற யாருமே நிற்க முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால நீங்க அண்ணாமலையை குறை சொல்லக்கூடாது, குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதாவது நோட்டா கட்சிக்கு சமமா இருந்தது. நான் டிவி சேனல்ஸ் எல்லாம் டிபேட்டுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நோட்டா கட்சியை 33% கட்சியை இது ஆட்ட முடியுமா அப்படின்னு. அதாவது ஏடிஎம்கே 33% கட்சியா, இது நோட்டா கட்சி 3% கட்சியா அப்படிம்பாங்க. எங்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் ஒரு காலத்துல இதுவும் வளரும். ஆனா நோட்டா கட்சி, அந்த மாதிரி நோட்டா கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிய 11.24% கொண்டு நிறுத்துது யாரு சொல்லுங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க கூட்டணி வேண்டாம், அதாவது இஸ்லாமியர்கள் வாக்கு, கிறிஸ்தவ வாக்குகள் வராது அப்படிங்கிறதுனால இவங்க தான் அந்த தீண்டாமை. அதான் வேணும்னா உங்களுக்கு தீண்டாமை பாராட்டலாம், வேண்டாம்னா நீங்க தீண்டாமைக்கு ஆப்போசிட் என்னது, ஒட்டி உறவாடலாம். அந்த மாதிரி இவங்க ஏடிஎம்கே பண்ண போது இவர் என்ன பண்ணாரு, எந்த ஒரு அரசியல் அனுபவமே இல்லாதவர், முதிர்ச்சி அற்றவர் அப்படின்னு சொன்னவங்க, ஆட்டுக்குட்டின்னு கேலி பண்ணவங்க,
தன்னுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாரா இல்லையா? எல்லாரும் வியக்கத்தக்க அளவுக்கு 18% வாங்கினாரா இல்லையா? அது அதை நீங்க எப்படி குறைச்சு மதிப்பிட முடியும்? அதனால குஷ்பு மாதிரி ஆளுங்க. இன்னொன்னு, ராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சில பேர் வானதி சீனிவாசன் சொல்றாங்க, சில பேர் தமிழிசை கூட சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் யூ டு நோ எக்ஸ்பிரஸ் யுவர் கிரீவன்சஸ் இன் த பப்ளிக். எல்லாமே கட்சிக்குள்ள நீங்க சொல்லுங்க. அப்படி உங்களுடைய வழியில அண்ணாமலை வரவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க அவரை பத்தி ஒரு இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடிய மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனால அவங்க பேசுனது ரொம்ப தப்பு. அதனால ஒரு மிகப்பெரிய பேக்லாஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா அதை அவங்க எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப சைலண்ட் மோட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் சடன் அவங்களுக்கு ஒரு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் பதவி கிடைச்சது மாநிலத்துல. அதுக்கப்புறமா இப்போ ஜஸ்ட் ஆர்டினரி மற்ற தொண்டர், இப்ப அண்ணாமலை மாதிரி அவங்களும் ஒரு தொண்டர். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க பண்ணிட்டு வந்தா போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத பேச்சு தேர்தல் காலத்துல மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும். பாஜகல KP ராமலிங்கம் அவர் சில நாட்கள் முன்னாடி பேசுறப்போ, நயினார் நாகேந்திரன் தேர்தல் சமயத்துல தொண்டர்களை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இதேதான் இது லவுட் மவுத்னு சொல்லுவாங்கன்னா என்னது லூஸ் டங் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க அண்ணாமலை பத்தி சொன்னாங்க. அண்ணாமலை ஒரு தலைவர், அது ஒண்ணு. இவர் தொண்டர்களை கவனிக்கல அப்படிங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு? இல்ல, அது மட்டும் இல்ல. அவர் இன்னொன்னு என்ன சொன்னார் தெரியுமா? நயினார் நாகேந்திரன் கோயில் கோயிலா போறாரு, இதெல்லாம் போகக்கூடாது. தேர்தல் காலத்துல இந்த மாதிரி கோயில் போனீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் ஏன் போட மாட்டாங்க? இஸ்லாமியர்கள் வாக்குகள் போட மாட்டாங்களா? ஏன் இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுதுட்டு வராங்க, இதுக்கெல்லாம் மசூதிக்கெல்லாம் போறாங்க. நான் இந்துக்கள்லாம் அவங்க டிஎம்கேக்கோ இல்லைன்னா காங்கிரஸ்க்கோ ஓட்டு போடலையா? அப்படி இருக்கும்போது இன்னமும் நயினார் நாகேந்திரன் கோவிலுக்கு போனார் அப்படிங்கிறதுனால இன்னும் என்னத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வாக்கு உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். ஸோ இவருக்கு KP ராமலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் டிஎம்கேல இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த திராவிட சிந்தனையில ரொம்ப ஊறி போயிருக்கிறாரு. அதிகமான அனுபவமோ விவேகமோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவர் தான். அதாவது அறிவு முதிர்ச்சிங்கிறது அந்த ஆளுமை பண்பு இல்லாதவர் தான். நாமக்கல்ல 2024 நின்னாரு. அவருடைய ஊர்ல தான் நின்னாரு. 1 லட்சம் வாக்குகள் தான் சார் வாங்கினார். அவரு 10 லட்சம் இருக்கிற தொகுதியில நீங்க 1 லட்சம் வாக்கு தான் வாங்கிருக்கீங்க. அப்பவே உங்களுடைய அளவு உயரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சும்மா அதாவது சில பேருக்கு நாங்க சொல்லுவோம், சரியான நியூசன்ஸ்டா அப்படிமோ. அதாவது இந்த டீம்ல ஒருத்தன் இருப்பான், எப்ப போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம். நியூசன்ஸ் தான் அதோட வேல்யூவே, நியூசன்ஸ் வேல்யூ தான். அவனை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய வேலையெல்லாம் கெட்டு போகும் அப்படிங்கிறது நாங்க என்ன பண்ணுவோம், சைட்லைன் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான ஆட்கள் சைட்லைன் பண்ணப்பட வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுமா? திருச்சி சிவாவோட பையன் சூர்யா, அவர் இன்னொரு மிகப்பெரிய நியூசன்ஸ் வேல்யூ தான். அதனாலதான் அண்ணாமலை கரெக்டா அவர் ஓரம் கட்டி வச்சாரு. அண்ணாமலை கரெக்டா பண்ணாரு. இன்னைக்கு எப்படி நம்ம ஏஎன்எஸ் பிரசாதுக்கு பொறுப்புகளை பறிச்சாரோ நம்ம நயினார் நாகேந்திரன், அதே மாதிரி KP ராமலிங்கத்துக்கும் அவருடைய இடத்தை, அவருக்கு உரிய இடத்தை அவருக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் தோல்வி அடைஞ்ச போது அவங்க எடுத்த பெர்சன்டேஜ், வெற்றி பெற்ற போது அவங்க பெற்ற வாக்கு சதவிகிதம், இது 2த்தையும் வச்சு ஒரு அனாலிசிஸ் நீங்க முகநூல்ல பதிவிட்டிருந்தீங்க. ஸோ அந்த விவரங்கள் எங்க நேயர்களுக்காக பதிவிட முடியுமா? ஸோ அது 2த்தையும் வச்சு இந்த தடவை திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு சதவீதம் வாக்கு பெறலாம்? ஃபண்டாஸ்டிக். நீங்க ஐ எம் வெரி ஹாப்பி என்னுடைய முகநூல் பதிவுகளை நீங்க படிக்கிறீங்க. கண்டிப்பா. வர்ஸ்ட் கம்ஸ் வர்ஸ்ட். அதாவது மிக மிக மோசமான தோல்வியில கூட டிஎம்கே 22% வாங்கியிருக்கு. அந்த 22% அப்படிங்கிறது திருப்பி நான் சொல்றேன், அது உதயசூரியனுக்காகவே விழக்கூடிய வாக்குகள் தான், வேற எங்கேயும் போவாது. அதே மாதிரி வர்ஸ்ட் டிஃபீட் ஆஃப் ஜெயலலிதா. எம்ஜிஆர் நீங்க விட்டுடுங்க, எம்ஜிஆருக்கு தோல்வியே கிடையாது. ஆனா ஜெயலலிதா 2 முறை 3 முறை தோத்துருக்காங்க. 1996 வர்ஸ்ட் கேஸ். அப்புறமா 2006 இன்னொரு வர்ஸ்ட் கேஸ். அந்த வர்ஸ்ட் கேஸ் போயிட்டு அதை விட வர்ஸ்ட் கேஸ் இன்னொன்று வந்துவிட்டு கருணாநிதியுடைய கடைசி கால ஆட்சி 2006 2011 மகா மோசமான ஆட்சி.
அதை விட மகா மோசமான ஆட்சி இன்னைக்கு விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுகிற மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. நோ 1996 2006 கூட ஜெயலலிதாவுடைய அந்த ஏடிஎம்கேனுடைய வாக்கு விகிதம் 23% இருந்தது. ஆனால் இந்த 23% அப்படிங்கிறது இரட்டை இலைக்கு மட்டுமே விழக்கூடிய வாக்குகள். இப்போ இன்னொரு, நான் என்னுடைய முகநூல்ல போடாத இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழக மக்கள் டிஎம்கேய என்னைக்குமே மனமோந்து ஆதரித்து வாக்களித்தது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுப்பு இருக்கும், காங்கிரஸ் மேல கடுப்பு இருக்கும், இல்லைன்னா ஏடிஎம்கே மேல கடுப்பு இருக்கும். அத சரி இந்த இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு டிஎம்கே போட்டுருவாங்க. வேற வழி கிடையாது, ஆல்டர்னேட்டே கிடையாது. எப்படி 1996 எனக்கு ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதாவுடைய அராஜக ஆட்சியினுடைய உச்சம். சோ ராமசுவாமி வேற வழியே இல்லை, கட்டுரை எழுதுறாரு, வேற வழியே இல்லை. இருக்கிற ரெண்டு மோசமான கட்சிகள் கொஞ்சம் சரியான கட்சி அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதை விட மோசமான கட்சி இருக்க முடியாது, ஆட்சி இருக்க முடியாது, அதனால டிஎம்கே ஆதரிப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ரஜினிகாந்த் வர்றாரு. வந்த உடனே அவசரமா மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் கிட்ட ஒரு வாய்ஸ் ஆடியோ போட்டுட்டு அத ஒரு ஆட்டோலையும் ஒரு நாள் முழுக்க ஒலிபரப்புது டிஎம்கே. அப்படிதான் அவங்க ஜெயிச்சாங்க. டிஎம்கே தமிழ்நாடுல என்னைக்குமே தன்னுடைய பலத்துல, தன்னுடைய ஆட்சியினுடைய நற்பெருமைகளை சொல்லி அவங்க வெற்றி பெற்றது கிடையாது. 1967 மிகப்பெரிய பஞ்சம் இந்த காங்கிரஸ் கட்சி பக்தவச்சலனுடைய அந்த ஒரு இன்சென்சிட்டிவ் ஆட்சி அப்படின்னு தான் அதை சொல்லுவேன் நான். ஏன்னா நான்லாம் அப்போ சின்ன பையன், 10-12 வயசுலாம் ஆயிருந்தது. அப்போ நான் ஃபேமிலி, என்னுடைய சுற்றுவட்டாரத்துல இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் கண்ணால பார்த்திருக்கேன். அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. திருச்சியில அந்த மாதிரியான ஒரு ஆட்சியில அது வேண்டாம் அப்படின்னுட்டு அப்பதான் இந்த டிஎம்கே காரங்கெல்லாம் அந்த எதுகை மோனையோட நிறைய அழகா பேசி, அப்போ கூட பாருங்க டிஎம்கே தனியா நிக்கல. அதுக்குன்னு ஒரு குல்லுகப்பட்டர் அப்படின்னு மிகவும் கேவலப்படுத்தப்பட்ட, கருணாநிதியால் கேவலப்படுத்தப்பட்ட அந்த ராஜாஜி தான் இதுக்கு வியூகம் அமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அதுல ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் சேர்ந்து நின்று ஜெயிக்கிறாங்க. 1971 டிஎம்கே ஜெயிக்கிறது. ஆனா அப்போ ஏடிஎம்கே கிடையாது, காங்கிரஸ் இருந்தது. ஏன்னா காங்கிரஸினுடைய அந்த பீரியட், அந்த 1967 முன்னால இருந்த அந்த ஆட்சியினுடைய தாக்கம் மக்களுடைய மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. அதனால டிஎம்கே ஜெயிக்குது. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே வர்றது, டிஎம்கே ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஜெயலலிதாவை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் மக்கள் டிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களே தவிர, அடாடா கருணாநிதி மாதிரி உலகத்துல வேற யாருமே கிடையாது, டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி, சமூக நீதி கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் யாருமே மக்கள் டிஎம்கே பின்னால போகல. டிஎம்கே வாஸ் ஜஸ்ட் அன் ஆல்டர்னேட் ஃபார் ஏடிஎம்கே, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே மாற்று. இப்போ டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு அலை இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு 22% தான், அதுக்கு மேல கிடையாது. அதனால இப்போ அந்த 22% தக்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கறது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், டிஎம்கேக்குள்ளேயே நிறைய பேர் அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இப்ப கூட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு தலைமைக்கு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்போவாவது எனக்கு தேர்தல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிரபு அப்படின்னுட்டு மு.க. ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. மக்கள் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம், அவங்களுடைய இளைய தலைமுறைகள் எல்லாம் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் விஜய் கட்சிக்கோ இல்லைன்னா ஏடிஎம்கேக்கோ தான் ஓட்டு போடுவாங்க. அதனால இந்த முறை 22% கூட டிஎம்கே வாங்குமாங்கிறதுக்கு சந்தேகம் தான். மற்ற கட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகளோடது 50% ஆல்ரெடி விஜய் கட்சி பக்கம் போயிடுச்சு. அவங்கள்ட்ட இருக்கிற 2% 1% தான் வரும். காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் 4%ல 2% தான் வரும், பாக்கி 2% விஜய் கட்சிக்கு தான் போகுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஎம்கே கூட்டணியினுடைய மொத்த சதவிகிதமே 30%க்கு கீழே தான் இருக்கும்.
30% நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ 2 பெரிய கூட்டணிகள் பிளஸ் 2 தனி கட்சிகள் அப்படிங்கும் போது 30-35 வரைக்கும் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு 10-20 இடங்கள்ல ஜெயிக்க முடியும். ஆனா 30க்கு கீழே உங்களுடைய கூட்டணி வாக்கு விகிதம் குறைந்தால், 30க்கு கீழே போச்சுன்னு சொன்னா உங்களால ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. ப்ராபபிளி 1991 கருணாநிதியினுடைய வர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது பாருங்க. 2 இடத்துல ஜெயிச்சாங்க அவங்க. ஒண்ணு இங்க சென்னைக்குள்ள எங்கேயோ, அப்புறம் துறைமுகத்துல 2 இடத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த மாதிரியான தோல்வி இல்லைனாலும் கூட ஒரு 10-12 இடங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. இந்த ட்ரிப்பு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே 20% கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு. கிடையவே கிடையாது. 20% கட்சி ஏன் சொல்றீங்க அப்படின்னா, 2024 மக்களவை தேர்தலுடைய வாக்கு விகிதத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. இப்போ மக்களவை தேர்தல்ல அவர் தனிஞ்சு நிற்கிறாரு. இவர் டிஎம்டிகே கூட கூட்டணி, வேற ஒண்ணுமே கிடையாது. அவருடைய முதலமைச்சர் பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது. இது அவருடைய தேர்தலே கிடையாது, பாராளுமன்ற தேர்தல். இது மக்களவை தேர்தல். இது சட்டசபை தேர்தல். சட்டசபை தேர்தல்ல இரட்டை இலைக்கு செப்பரேட் மதிப்பு இருக்கும். இங்க வேட்பாளர் யார்? முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய 23% ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூடவே இருக்கும். அப்புறமா அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஒரு 10% அவங்களுக்கு வந்துடும். 20% இன்னொரு 10%, 30%. டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள், விஜய் கிட்ட இருந்து வரப்போற வாக்குகள். ஏன்னா விஜய் வெற்றி கட்சி கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு. தமிழக வெற்றி கழகம் தான், ஆனா வெற்றி இல்லாத கழகம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற அந்த முத்திரை குத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா விஜய் கட்சியில இருந்து ஒரு 4% வரும். எல்லாம் நீங்க சேர்த்து பாருங்க. பிளஸ் பாஜகனுடைய 11% இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 15% வரைக்கும் அதிகரித்திருக்கலாம். அப்படின்னா இவங்க ஒட்டு மொத்தமாவே இன்க்ளூடிங் பிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டி சேர்த்த மாதிரி 50-52% வரைக்கும் இவங்க தனியாவே எடுத்துடுவாங்க அப்படிங்கிறது என்னுடையது. இவங்க 52% இவங்க எடுத்து அவங்க 28% எடுத்தாங்கன்னு சொன்னா, பாக்கி கட்சிகள் விஜய் ஒரு 6%, இவர் ஒரு 8%, பாக்கி ஒரு 6% உதிரி கட்சிகளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த ட்ரிப்பு ஏடிஎம்கே கூட்டணியினுடைய வாக்கு விகிதம் 50% அல்லது அதை தாண்டி 52 வரைக்கும் இருக்கும். டிஎம்கே வாக்கு விகிதம், டிஎம்கே கூட்டணியினுடைய வாக்கு விகிதம் 30% அல்ல அதற்கு கீழே 28% வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப அதிமுக ஆட்சி பகிர்வுக்கு தயாரா இல்ல. ஆனா தாவேகாவோட ஆரம்ப கொள்கையே ஆட்சியில பங்குதான். எப்படி இந்த என்டிஏல தாவேகாவை கொண்டு வரதுக்கான பேச்சு ரொம்ப நடக்கிறது? எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒரு பேச்சு நடக்கிறதா நமக்கு தகவல் வருது. பவன் கல்யாண் பேசுறாருங்கிறாங்க, பேசலங்கிறாங்க. ஜானோட கேசாமி தான் தடுக்கிறாரு, விஜய்க்கு போகணும் அப்படின்னு இருக்குங்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் அதிக பிரஷர் கொடுக்கறதுங்கிறாங்க. தாவேகா எப்படி திருப்பி ஒரு கூட்டணி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு? விஜயோட முடிவு என்ன? விஜயோட முடிவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தனியா போறதுதான். அதாவது காங்கிரஸ் கட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வரல அப்படின்னு உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க தனியாவே விதவோம் அப்படின்ட்டு. வேலூர் மீட்டிங்ல அவர் அதை தான் ரொம்ப கிளியரா சொன்னாரு. வேலூருக்கு முன்னால சேலம் மீட்டிங்ல கூட அதான் அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அதனால இன்னுமே அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஒய்? பிகாஸ் அவருக்கு பாஜக அங்க இருக்கிற வரைக்கும் பாஜக கூட ஒரு கூட்டணியில இருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக ஒரு கொள்கை எதிரி மாதிரி அவர் பாக்குறாரு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் எதிரி தான், ஆனா கொள்கை எதிரி கிடையாது. ஆனா பாஜக கொள்கை எதிரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக நீங்க சொன்னீங்க அது மாதிரி அவங்க முதல்ல ஆட்சியில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்சி கூட, பெரிய கட்சி கூட உள்ள வரவே இல்லை. இன்னைக்கு கூட ஏதோ இஸ்லாமிய கட்சி, ஒரு சின்ன கட்சி தான், அது அங்கீகரிக்கப்படாத கட்சியா தான் இருக்கணும். அவங்க கூட ஒரு 8 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்களும் வெளியில வந்துட்டாங்கன்னு பாக்குறோம். அதனால தாவேகா தனித்து விடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உண்மை. தமிழக அரசியல்களும் இப்போ ரெடி ஆயிடுச்சு எலெக்ஷனுக்கு. அதாவது 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகள் தங்கள் தலைமையில 2 கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை தவிர 2 தனி கட்சிகள், ஒரு கட்சி எஸ்டாப்ளிஷ் கட்சி, இன்னொரு கட்சி எஸ்டாப்ளிஷ் செய்யப்படாத ஒரு கட்சி, ஆனா ரொம்ப பாப்புலர் கட்சி. அதாவது கூட்டத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா அது ஒரு பாப்புலர் கட்சியா தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு
அனைத்து ஊடகங்களும் விஜய் பத்தி தான் பேசுறாங்க. ஒண்ணு அண்ணாமலை பத்தி பேசுனீங்கன்னா டிஆர்பி அதிகமாகும், அப்படி இல்லைன்னு சொன்னா விஜய் பத்தி பேசினாதான் டிஆர்பி அதிகமாகுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவர் இருக்காரு. நல்ல பயங்கரமான விளம்பரம் கிடைக்குது எல்லாருக்கும். ஸோ அரசியல் தயாராகிவிட்டது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அவர் ஆட்சியில் நான் தான் முதல்வர் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. அதுக்கப்புறமா கூட்டணி எங்க தலைமையில தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏடிஎம்கேக்குள்ள வர்றது கஷ்டம் தான், அது ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் எந்த கட்சியுமே வராத நிலையில அவங்க கருத்தை மாற்றிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதாவது கள நிலவரத்துக்கு ஏற்றாற் போல, சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு ஒரு மாற்று கருத்து வந்ததுன்னு சொன்னா அதை வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க ரிஜிடா, இப்போ சீமான் மாதிரி நான் அந்த கூட்டணியும் இருக்க மாட்டேன், இந்த கூட்டணியும் இருக்க மாட்டேன், தனித்து போராடுவேன், 150-200 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டை ஆளும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் எந்த ஒரு அரசியல் தலைவருமே எடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு. ஆனா விஜய் ஓரளவுக்கு பிராக்டிக்கலா தான் களத்தை பாக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சில இடங்கள்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரிப்பு வேண்டாம், பட் நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு கூட்டணியில ஒரு ஜூனியர் பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கலாம், கட்சியை வளர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கலாம். அதாவது தப்பே கிடையாது. பட் ப்ராப்ளம் என்ன இங்க அப்படின்னா, ஏற்கனவே பஸ் ஃபுல்லா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. பஸ்ல இடம் இல்ல, கிளம்புங்க, அடுத்த பஸ்ல வாங்கிற மாதிரியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு 165 சீட்ஸ் மினிமம் கண்டெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். 170 நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் போன ட்ரிப் உங்ககிட்ட. இந்த ட்ரிப் நான் 165 கூட நான் சொல்றேன். ஏன்னா 165 போச்சுன்னு சொன்னா அங்க 34, 35, 69 இடங்கள் மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ விஜய் அக்கோமடேட் பண்ணியாச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது யாருக்கிட்ட இருந்து கொடுக்க முடியும்? கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து கொடுக்க முடியாது. தன்னுடைய கட்சியில இருந்து ஒரு 10-20 இடங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போ என்ன ஆகும்? தனித்து 118 வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிமுக இழக்கும். அதனால ஏடிஎம்கே விரும்ப மாட்டாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய் ஒரு வேளை பாஜக இருக்கிற கூட்டணியில ஜாயின் ஆனா, பாஜகனாலே ஒரு அன்டச்சபிள், தீண்டாமைங்கிறது அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல தீண்டாமை, இரட்டை குவளை முறை இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக தீண்டாத கட்சி, அவங்களுக்கு வேணும்னா தீண்டக்கூடிய கட்சி. எப்படி 1998, 99ல வாஜ்பாயோட திமுகவும் 2 பேரும் வாஜ்பாய் பீரியட்ல டிஎம்கே வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாரோ, அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற போது தீண்டிக்கலாம், வேண்டாத போது தீண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. சோ பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய கோர் ஓட் பேங்க் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். விஜயனுடைய கோர் ஓட் பேங்க் கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறமா பெண்கள், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அவரை பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே இவங்க தான். அதாவது கிறிஸ்தவ இயக்கங்கள் தான், மதமாற்றும் சக்திகள் அவர் பின்னால் இருக்கிறது. இந்த லயோலா கேங் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அது யாருங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, சோ பாரதிய ஜனதா கட்சி கூட போயாச்சு சொன்னா விஜய்க்கு அவருடைய கோர் ஓட் பேங்கை இழக்கக்கூடிய இன்னொரு அபாயம் ஏற்படும். அதை அவர் விரும்புவாரா? ஏன்னா இன்னும் முதல் தேர்தல் கூட சந்திக்கல. அட்லீஸ்ட் முதல் தேர்தலையாவது நம்மளுடைய ஆதரவாளர்களை நம்ம கூடவே தக்க வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்பட மாட்டாரா? உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால், நிதானமாக யோசிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் அதைத்தான் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாமே வதந்தி தான். நோ டவுட் பவன் கல்யாண் பேசியிருக்கலாம். இது 1-2 சேனல்ல தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறமா எல்லா சேனல்லையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இந்த சேனல்களுக்கு தான் நம்பகத்தன்மையே இல்லை. ஆனா பேச்சுவார்த்தை எல்லாருமே பண்ற மாதிரி அவங்களும் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. That doesn't mean that they are willing to, or they have expressed their willingness to join the alliance. அப்படிதான் கிடையாது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இவங்களை பத்தி தான் சொன்னீங்க. அதாவது பவன் கல்யாண், பாஜக, ஏடிஎம்கேல இருந்து யாருமே பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து யாராவது இதை பத்தி பேசிருந்தாங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியில எப்படி அந்த
ஏஎன்எஸ் பிரசாத் அப்படிங்கிறவர் தூக்கிட்டாங்களோ, பொறுப்பு தூக்கிட்டாங்களோ, அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், விஜய் வந்தா தான் எங்களுக்கு வலிமை, விஜய் வரலன்னா எங்களுக்கு வந்து வலிமை கிடையாது, டிஎம்கே வீழ்த்த முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இவங்க. அதுக்காக தான் நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க, களத்துல இணக்கமா இருங்க, யூ கோ அஹெட். வேணும்னா அவர் வந்து பின்னால வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு, அவருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கணுமோ அதை அந்த அப்புறமா பேசிக்கலாம், இன்னொரு 10 நாள் 15 நாள் இருக்குது. அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் வரைக்கும் கூட பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சோ இது ஒரு கெட்ட பிம்பம் ஏற்படுத்தும், அதை வந்து டிஎம்கே காரங்க கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே தரப்புல இருந்து யாருமே பேசிருக்க மாட்டாங்க. ஆனா விஜயனுடைய கட்சி ஆதரவாளர்கள் முதல்லயே சொல்லிட்டாங்க, கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி, தலைமை சொல்லவே இல்லை, ஆதவ் அர்ஜுனாவோ புசி ஆனந்தோ விஜயோ யாருமே சொல்லல, கட்சி கொடிகளை எடுத்துக்கிட்டு நாமக்கல்லையும் தர்மபுரியிலையும் இவங்க ஏடிஎம்கேனுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய தமிழகத்தை மீட்போம் அது எதுவும் நடந்தது இல்லை, அந்த கூட்டங்களுக்கு அவங்க பெருவாரியான அளவுல போயிட்டு வந்தாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, ஓகே பிள்ளையார் சொல்லி அவங்க போடுறாங்க போல இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா தொண்டர்களுடைய விருப்பத்தையும் இவர் ஏத்துக்கல, அது விஜய் ஏத்துக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு எப்படி களம் இருக்கு அப்படின்னு சொன்னா, now it is too late for விஜய் டு டிசைட் எனிதிங். இப்போ ஏடிஎம்கே கூட போக முடியாது நான் சொன்ன காரணத்துக்காக, ஏன்னா கோர் ஓட் பேங்க் உங்களுக்கு அடிபடும். கோர் ஓட் பேங்க் அடிபட்டுச்சுன்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு வந்து 4-5 ஒரு 10 எம்எல்ஏஸ் வரலாம், இல்லாம இல்லை. ஆனா அந்த வாக்கு விகிதம், அந்த கோர் வாக்கு ஓட் பேங்க் காலியா போயிடுச்சு சொன்னா நீங்க அடுத்த முறையும் நீங்க வந்து கூட்டணி வச்சுதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சீனரியோ அங்க டெவலப் ஆகுறது. சோ இதை விஜய் விரும்ப மாட்டாரு. ரெண்டாவது, விஜய் அப்படி இப்போ இருக்கிற கண்டிஷன்ல விஜய்க்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து விஜய்க்கு ஒரு மோசமான காலம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வச்சு கழுத்துட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க, வேற யாருமே வரல. இப்போ தனியா நீங்க வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒன்லி இன் அர்பன் பாக்கெட்ஸ், சம் அர்பன் பாக்கெட்ஸ் அவருக்கு வந்து 20-25% வரைக்கும் இருக்கு. சில பேர் 35-48 தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் அதெல்லாம் நம்பல. சில இடங்கள்ல கண்டிப்பா இருக்கு, இல்ல நான் சொல்லல. அதை தவிரவும் அவர் ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்காரு. அதாவது ஷேக் ஆனாலும் ஷேக் ஆகாத மாதிரி திருப்பியும் கொஞ்சம் விழுற மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆச்சு, ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்திருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு, அதாவது இந்த கூட்டணி விஷயங்கள்ல. சோ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை நான் பாராட்டுறேன். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அந்த ஆதரவாளர்கள், நிர்வாகிகளினுடைய அந்த உற்சாகத்தை அப்படியே நிலைநாட்டி வச்சிருக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். சோ அவருக்கு ஆல் செட் அண்ட் டன், அவருக்கு வந்து இந்த முறை இந்த ஆட்சியை பிடிக்க முடியும், ஒரு 10-20 எம்எல்ஏக்களை சட்டசபைக்குள் அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ என்ன ஆகும், அது தோற்கும் கட்சியாக பார்க்கப்படும். மக்கள் விஜய் கட்சியை தோற்கும் கட்சியாகத்தான் பார்ப்பார்கள். அப்போ என்ன ஆகும், அவர்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் கூட என்னுடைய எதிர்காலத்தை நான் எதற்கு இப்போ வேஸ்ட் பண்ணணும், நான் வந்து ஏடிஎம்கேல இணைந்துக்கிறேன், நான் இதுல இணைந்துக்கிறேன், நாம் தமிழர் கூட இணைந்துக்கிறேன், இல்லைன்னா டிஎம்கே கூட இணைந்துக்கிறேன். டிஎம்கே காரங்க ஓப்பனா வச்சிருக்கிறாங்க டோரெல்லாம், யார் வேணா வாங்கல தரேன்ட்டு. அது மட்டும் இல்லை, நீ வந்தீங்கன்னா உன் செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், கூடவே உங்களுக்கு பணத்தையும் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க தான் பணம் கொடுக்குறாங்கல்ல, பிரேமலதா பணம் கொடுக்குறியா, ஓபிஎஸ்க்கு பணத்தை நான் மீட்டு கொடுக்குறேன்னு இது சொல்லலையா, ப்ராமிஸ் பண்ணலையா, அது மாதிரி அவங்க வந்து பணத்தை கொடுத்து இழுக்கிறாங்க. ஏன்னா 1.5 வருஷம் முன்னாலேயே கூட டிஎம்கே வந்து சில விஜய் கட்சி நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுத்தது உண்மை. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு தோக்கிற கட்சிங்கிற பிம்பம் ரொம்ப குயிக்கா அது ஸ்ட்ரெங்தன் ஆகி போயிடும். அப்போ என்ன ஆகும், நிர்வாகிகள் வெளில வந்துருவாங்க, தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அவங்கள விட்டுட்டு அவங்களுடைய வாக்குகள் ஏடிஎம்கே எதோ ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு பார்ப்பாங்க, ஏடிஎம்கேக்கு மாறுவாங்க அவங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க 2 பேரையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏதோ 26 கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கட்சி கூட்டணிக்குள்ளேயே எக்கச்சக்கமான உரசல் எக்கச்சக்கமா இருக்கு, பயங்கரமான உரசல் இருக்கு, விரிசல் இருக்கு. அதெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. டிஎம்டிகே நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் அவருடைய
கூட இருந்த ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சீட் கொடுக்க போறீங்க. மதிமுகல இருந்து யாரையோ உடைச்சு கூட்டிட்டு வந்தீங்க. இதுல இந்த பிஎம்கேல இருந்து யாரையோ உடைச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து சீட்டு கொடுக்க போறீங்க. இப்போ அந்த இடங்கள்லாம் வந்து டிஎம்கே காரன் வருஷ கணக்கா போஸ்டர் ஒட்டி துதிபாடி கூட்டம் நடத்தி எல்லாம் பண்ணின அந்த தொகுதியில் இருக்கிற திமுக தலைவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இப்போ வந்து ஏமாற்றமாக மாறிவிடும். அதனால டிஎம்கேக்குள்ளே எக்கச்சக்கமா ப்ராப்ளம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த ட்ரிப்பு காங்கிரஸ் கட்சியை கட்டம் கட்டி தோக்கடிப்பாங்க டிஎம்கே காரங்க. தலைமை சொன்னாலும் கேட்க போறது இல்லை. அதே மாதிரி வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையே தோற்கடிப்பதற்கு இவங்க தயாராட்டாங்க டிஎம்கே காரங்க. டிஎம்கே காரங்களை தோற்கடிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தயாராகி விட்டது. ஏன்னா இந்த கூட்டணியில அதிக இடங்கள் தராம, அதிக எண்ணிக்கையில தொகுதிகள் ஒதுக்காம, ஆட்சியில் அதிகாரம் தராம நீங்க பாட்டு எங்களை ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய சக்தியை நாங்கள் காண்பிக்கிறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ்காரனும் வீச்சிக்காவும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீங்க 26 கட்சிகள் வச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது சார். வேற இங்க வந்து 39 கட்சி இருக்காங்க அப்படின்றாங்க. என்னமோ இங்க ஜாதி சங்கங்கள், அதுக்கப்புறமா சில தொழில் சங்கங்கள் இதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏடிஎம்கே சைட்ல அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இப்ப ஜெனரல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா டிஎம்கே கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படின்ட்டு. அது அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க வலுவாக இல்லை அப்படிங்கிறது உண்மை. ரெண்டாவது, தனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி வீசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை டிஎம்கே தலைமை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதை வந்து பூசி மொழிகிக்கிட்டே அவங்க வந்து பாக்கி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்தாலும் மீசோட மண்ணோட்டலாம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து அதை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான கூட்டங்கள், பயங்கரமான கண்டன அறிக்கைகள். நீங்க தான் பாத்தீங்களே, சட்டசபையில வந்து தங்கம் தென்னரசு 10 கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை பிரமாதமா ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் முக ஸ்டாலின் வேற 10 கொஸ்டின்ஸ் கேள்விகள் கேட்டிருக்காரு பாஜகவுக்கு, அதாவது தேசிய பாஜகவுக்கு, மத்திய அரசுக்கு. அதுக்கும் பிரமாதமா இவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான உருட்டு பொருட்டெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த எதிர்ப்பு அலையே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எதிர்ப்பு அலை இருக்கு. சோ அது வந்து அவ்வளவு நீங்க அதாவது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது போல ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருந்தாலும் வலுவான கூட்டணியாக இல்லை. சரி, இங்க வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணி ஆரம்பிக்கல. யாரு சொன்னா தேர்தல் பணி ஆரம்பிக்கலன்ட்டு? தெருமுனை கூட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பாஜக சைட்ல இருந்து அணிகள் எல்லாம் கரெக்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, போஸ்டர்கள் ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்தது தொகுதிகள் அறிவிக்கப்படும், வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். 3வது மாநாடு நடக்க போறது இன்னைக்கு. அதாவது மதுராந்தகம், மதுரை, அதுக்கு அடுத்து திருச்சி, 3வது மாநாடு நடக்க போகுது. கூட்டணி மாநாடு, தனி மாநாடு இல்ல. நேற்றுக்கு கூட முந்தா நாள் கூட முக ஸ்டாலின் போட்ட அந்த மாநாடு வந்து திமுக மாநாடு தானே தவிர, நிர்வாகிகள் மாநாடு தானே தவிர அது வந்து கூட்டணி மாநாடு கிடையாது. ஓகே, டிஎம்கே கூட்டணி மாநாடுக்குள்ள காங்கிரஸ் வருமா அப்படிங்கிறது தெரியல. ராகுல் காந்தி நீங்க ரொம்ப மட்டம் தட்டிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க. 3 சீட்டை கொடுத்து உள்ள கொண்டாண்டிட்டீங்க. அதுக்கு பாச்சதம்பரம் சோனியா காந்தி தான் காரணம். அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து கேம்பெயின் பண்ண போறாரு சொல்லுங்க பார்க்கட்டும். அதுக்காக தான் அவர் வந்து தமிழ்நாடு ஸ்கிப் பண்ணிட்டு கேரளா பக்கமே போயிட்டு இருக்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு மாற்றம் ஆகாது, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மாற்றம் ஆகாது. அப்படிங்கும் போது டிஎம்கே இஸ் ஹெடிங் ஃபார் வெரி பிக் டிபேட் அப்படின்னு நான் பாக்குறேன். வேற இந்த கூட்டணியில ஏடிஎம்கே, பாஜக, பாமக, தமாக அந்த கூட்டணியில ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. அதுவும் பொய். இது வந்து வலுவில்லாத கூட்டணி நான் சொல்றாங்க, அதுவும் பொய். ஏன்னா விஜய் எவ்வளவு வரும் நாட்கள்ல விஜய் மேல ஒரு முத்திரை குத்தப்படும், அதாவது வெற்றி அடையாத ஒரு கட்சி அப்படின்னுட்டு. அப்போ அந்த கட்சி வாக்குகள் இப்போ வந்து 12% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஆவரேஜா ஒரு 12% நம்ம போட்டுடலாம்.
12ல இருந்து 18 சொல்றாங்க, நான் மினிமம் 12 வச்சுக்கிறேன். 12ல மினிமம் 6% வாக்குகள் அங்கே இங்கே சதறி போயிடும். அவருக்கு கிடைக்கக்கூடியது ஒன்லி 6% வாக்குகள் மட்டுமே. அதுல 1%, 1.5% வரைக்கும் இதுக்கு போயிடும். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு போயிடும். நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திருப்பியும் அவங்க அந்த 8% அடைவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பாக்கி இருக்கிற 4% ஏடிஎம்கே பக்கமா வரும். ஏடிஎம்கே will have a very clear in the coming election. நன்றி சார். நேயர்களே, இந்த கணிப்பை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவனோடு கண்டிப்பாக சந்தித்து இந்த சதவீதத்தை நம்ம சரிபார்த்துக் கொள்வோம். அதுவரை வணக்கம். நன்றி சார். வணக்கம். நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.